அந்த ஊதிய உயர்வு இருந்துச்சுன்னா எங்களால் இந்த மாதிரி பிரச்சனைகள்லேருந்து நாங்கள் தவிர்த்துருவோம் அப்படின்னு சொன்னாங்க. அது என்னென்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது, ஒன்று ஊதிய உயர்வு, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த பெட்டி இறக்கும்போது அவங்களுக்கு தனியாக நாங்கள் கொடுக்குறோன்னு சொன்ன ஒரு பிரச்சனையாகட்டும், கரண்ட்டு பில்லுக்கு பிரச்சனையாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி அவங்களோட பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கும் இந்த அரசு முயற்சி பண்ணி இந்த பெட்டி இறக்கிறதுல டிரான்ஸ்போர்ட்டுக்கு அவங்களே அவங்களோட பெட்டி இறக்கிறதுல சப்போர்ட் பண்ணணும். அதுவும் சேர்த்து நீங்கள் பண்ணணும்னு சொல்லி டிரான்ஸ்போர்ட்டுட்டு நாங்கள் பேசியிருக்கோம். ஸோ அதனால் அந்த செலவினங்கள் குறையும். அந்த மின்சார கட்டணமும் சீக்கிரமே அதை ஒரு வரைமுறை கொண்டு வர போகிறோம். அந்த சில இடத்துல வாடகை பிரச்சனை இருக்குங்கிறாங்க, அதுவும் என்னென்னு விசாரித்து அந்த பிரச்சனைகளையும் தீர்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி படிப்படியாக அவங்களோட அந்த ஊழியர்களோட பிரச்சனையை தீர்த்துட்டு வர இந்த நேரத்தில் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இது வரைக்கும் தமிழ்நாட்டில் டாஸ்மாக் ஊழியர்களுக்கான ஊதிய உயர்வு அதிகபட்சம் 500 ரூபா, 750 ரூபா, சில சமயம் ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 2000 ரூபா அந்த இன்சென்டிவ் பீரியட் கட் பண்ண அவங்களுக்கு ஒரு இன்சென்டிவ் வந்துட்டு இருந்துச்சு. அதை கட் பண்ணி 2000 ரூபாயாக கொடுத்தாங்க. ஸோ இந்த அளவுக்கு தான் அந்த ஊழியர்களுடைய ஊதிய உயர்வு இருந்துட்டு இருந்துச்சு. அந்த ஊதிய உயர்வு தமிழக வெற்றி கழகத்தில் முதலமைச்சர் அவங்களோட அந்த பிரச்சனைகளை கனிவோடு அவர் கேட்டு அதுக்கு முறைப்படுத்தணும்னு சொல்லி அந்த டாஸ்மாக் ஊழியர்களுக்கு 25% ஊதிய உயர்வு வழங்கப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதன்படி அசிஸ்டன்ட் சேல்ஸ்மேன், அதாவது அந்த உதவி விற்பனையாளர்களுக்கு 14,030 ரூபாயிலிருந்து 17,925 ரூபாய் ஊதிய உயர்வு வழங்கப்படும். விற்பனையாளர்களுக்கு 15,530 ரூபாயிலிருந்து 19,413 ரூபாயாக ஊதியத்தை உயர்த்தப்படுகிறது. சூப்பர்வைசர்களுக்கு 17,850 22,313 ரூபாயாக ஊதியங்கள் உயர்த்தி வழங்கப்படுகிறது. இது பார்த்திங்கன்னா இது வரைக்கும் இந்த துறையில் இந்த அளவுக்கு ஊதிய உயர்வு வழங்கப்பட்டதே கிடையாது. துணை விற்பனையாளர்களுக்கு உதவி விற்பனையாளர்களுக்கு 14,340 ரூபாயிலிருந்து 17,925 ரூபாயாக உயர்த்தப்படுகிறது. விற்பனையாளர்களுக்கு 15,530 19,413 ரூபாயாக உயர்த்தப்படுகிறது. சூப்பர்வைசர்களுக்கு 17,850 22,313 ரூபாயாக உயர்த்தப்படுகிறது. கிட்டத்தட்ட 25% அவங்களோட ஊதியம் உயர்த்தப்படுகிறது. இதன் மூலம் 110.74 கோடி ரூபாய் கூடுதலாக அந்த ஊழியர்களுக்கு சம்பளத்தை உயர்த்தி மொத்தமாக 553.72 கோடி ரூபாய் ஊதியத்துக்காக ஒதுக்கப்படுகிறதுங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். அப்புறம் இன்னொரு விஷயம் 74 கோடி. அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தது இஎஸ்ஐ. எங்களுக்கு மெடிக்கலுக்கு எங்களுக்கும் சரி எங்களுடைய குடும்பத்தாருக்கும் சரி மருத்துவ செலவுகள் இருக்குது, எங்களுக்கு அதுக்கு இந்த அரசுகள் வேணும்னு சொல்லி ஒரு 20 வருஷமான கோரிக்கையை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கனிவோட திருப்பி பரிசீலித்து அந்த இஎஸ்ஐயும் இனிமேல் அப்ரூவ் பண்ணணும் அந்த ஊழியர்களுக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் எதுக்கு அந்த ஊழியர்களுக்கு கொடுக்குறாங்கன்னா, அந்த 10 ரூபாய்க்கான காரணங்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. இனி அந்த காரணங்கள் சொல்லாமல் அவங்க நிச்சயம் சட்டத்திற்கு உட்பட்டு எம்ஆர்பிக்குள்ளே இருக்கிற அந்த அரசு என்ன சொல்லியிருக்கோ அந்த விலையில் மட்டும்தான் விற்கணுங்கிறதுக்கான முன்னெடுப்பு தான் இது. இந்த அரசு கண்மூடித்தனமாக சொன்னதை செய்யணும் அப்படிங்கிறது இல்லாமல் அதுக்கான பிரச்சனைகள் என்ன இருக்கோ அந்த பிரச்சனைகளையும் கேட்டு தெரிஞ்சு அவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணணுங்கிற விதமாக இதை முன்னெடுத்திருக்கிறோம். ஸோ அதனால் ஊழியர்களுக்கு எங்களோட வேண்டுகோள் என்ன அப்படின்னு சொன்னால், எப்படி இவ்வளோ வருஷம் இல்லாமல் இந்த தடவை 25% ஒரே நேரத்தில் கிட்டத்தட்ட ஒரு 3,500 ரூபாய்க்கு மேலே, கிட்டத்தட்ட சில பேருக்கு அதிகமாக போச்சுன்னா ஒரு 5,000 ரூபாய்க்கு மேலே கூட சூப்பர்வைசர்களுக்கு இப்போ உயர்ந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த அளவுக்கு எப்படி இப்போ இவ்வளோ தூரம் உயர்த்தணுமோ அதே அளவு இந்த எம்ஆர்பி வயலேஷன் சொல்லக்கூடிய இந்த எம்ஆர்பிக்கு மேலே அரசு நிர்ணயித்த தொகைக்கு மேலே மதுபானங்கள் விற்றால் நடவடிக்கையும் இருக்குங்கிறதையும் இதன் மூலம் தெரிவிச்சுக்கிறோம். பல தடவை சஸ்பெண்டு தானே, முதல்ல ஃபைன் இருந்துச்சு, அதை நம்ம சஸ்பெண்ட் ஆக்கணும். மீண்டும் அந்த குற்றத்தில் அந்த வயலேஷனில் உள்ளே வந்தாங்கன்னா இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி பணி நீக்கம் வரைக்கும் அதை செல்லும். அதனால் இந்த துறையோட ஊழியர்கள்
தயவு செஞ்சு எனக்கே என் துறையோட ஊழியர்களும் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நுகர்வோர் வந்து அவங்களோட பணமும் முக்கியம். அதனால் அவங்களுக்கும் பாதிக்கக்கூடாதுங்கிறது தான் எங்களோட எண்ணம். எப்படி வந்து கட்சி நிதியை பார்ட்டி ஃபண்டை வந்து அரசுக்கு கொண்டு வந்தோமோ அந்த மாதிரி நுகர்வோர் பணத்தை நுகர்வோருக்கு மட்டும்தான் இருக்கணும். அவங்க பணத்தையும் எந்த வகையிலும் யாருக்கும் போகக்கூடாதுங்கிறத முன்னிறுத்தி இந்த மாதிரி ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம். ஸோ எல்லாருக்கும் வேண்டுகோள், இதை